ஆண்டவராகிய தேவன் இந்த உபவாச பண்டிகை பெருவிழாவில் நமக்கு தருகிற வார்த்தை, உங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகள் அதிகமாக காணப்படுகிறதா? பயப்படாதே என்கிற வார்த்தையை இன்று நமக்கு தருகிறார். வேதனைகள், நோயினால் வேதனை, கடன் பிரச்சனையில் வேதனை, இல்லை துக்கத்தினால் ஏதாவது ஒரு பாடுகள் வேதனையினால் வந்திருக்கிறியா? இன்னும் நீ பயப்படாத. அந்த வேதனையினுடைய காரணத்தை அறிஞ்சு டாக்டர்கிட்ட போவோம் இல்லையா? டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் பார்த்துட்டு என்ன செய்வார், என்ன செய்யுது, யாது செய்யுது, எப்படி என்னன்னு திரும்ப திரும்ப கேட்பார். கேட்டுட்டு அவர் அறிஞ்சு எல்லாத்தையும் உள்வாங்கிட்டு என்ன செய்வார், அந்த புண்ணு வரக்கூடிய காரணத்தை சொல்லுவார் இல்லையா? இந்த காரணத்தினால, இந்த கிருமியினால, இந்த பாடுகளினால, இந்த அழுக்கினால, இந்த சுகாதாரமற்றதுனால, இந்த வைரஸ்னால இந்த நோய் வந்திருக்கு, பயப்படாதுங்க, இதுக்கு நிவாரணம் இந்த மருந்தை சாப்பிடுங்கன்னு சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிதானே? இல்லை வேற விதமா சொல்லுவாரோ? அப்படித்தானே? இல்லை சொல்ல மாட்டாங்களோ? சொல்லாமலே மருந்து தருவாங்களோ? இல்லை. ஆமென். அது நம்ம கேட்குற விதத்தை பொறுத்து இருக்கு இல்லையா? நமக்கு அப்போ இது பாஸ்டர் டாக்டர் என்னத்தினால இது வந்துன்னு கேட்டால் சொல்லுவார். ஆமென், ஹல்லேலூயா. அதே மாதிரி அது எப்படி தீரனா இந்த மருந்தை சாப்பிடணும், நிவாரணத்துக்குள்ள காரியங்களையும் சொல்லிவிடுவார். ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேதனை என்னத்தினால் வருகிறது என்பதை நம்ம அறிஞ்சிட்டோம்னா, அதை நம்ம கடைபிடிச்சிட்டோம்னா நமக்கு நிவாரணம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இன்று சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாத. வாழ்க்கையில் வேதனைகள் அதிகமாக காணப்படுகிறது. வாழ்க்கையில் வேதனை, அதாவது பண பிரச்சனையினால, மனப்பிரச்சனையினால, இல்லை கடன் பிரச்சனையினால, வியாதியினால, ஏதோ ஒரு காரணத்தினால வேதனை கூடி போச்சுன்னு இன்னைக்கு வந்திருப்பேன்னா, கூட இல்லைங்க நம்ம வரவும் மாட்டோம் இல்லையா? வேதனை கூட இல்லைங்க வருவோமா? வரமாட்டோம். அது இந்த மணவாட்டி சபைக்கு வரமாட்டோம். ஆமே. அப்போ நிச்சயமாக வேதனை கூடி வந்த பிள்ளைகள் உண்டு. வேதனை கூடி நீ வந்தேன்னா ஆண்டவர் உனக்கு இன்னும் தருகிற வார்த்தை, பயப்படாத. சங்கீதம் 139, சங்கீதம் 139 அதனுடைய 24வது வசனத்தை வாசிப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது சங்கீதக்காரன் தாவீதினுடைய விண்ணப்பம். ஆமென் சொல்லலாமே. தாவீது படுவேதனையில் அகப்படுகிறான். அவன் செய்த தீமையினாலும் வேதனை வருகிறது, நன்மையினாலும் வேதனை வருகிறது. சங்கீதம் 139:24 ஒரு விஷயம் வாசிப்போம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் வைக்கிறார். இன்று நீ வேதனையோடு வந்தது உண்மையானால், பாரத்தோடு வந்தது உண்மையானால், துக்கத்தோடு வந்தது உண்மையானால், தாவீது வைத்த விண்ணப்பத்தை நீ இன்று இந்த சபையிலே, இந்த மணவாட்டி சபையிலே நீ விண்ணப்பத்தை வைப்பாயானால், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு வந்து நிச்சயமாக உன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு, நீ பயப்படாதே, கலங்காதே, நீ திகையாதே, நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று வாக்கு தருவதற்கு நல்ல தேவனாய் இருக்கிறார். அவன் சொல்லுகிறான் பாருங்க, அவன் சொல்லுகிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். சங்கீதக்காரனுடைய தவறுகளினால் வேதனை உண்டாயிற்று, நன்மையினாலும், அவன் செய்த நன்மையினாலும் தீமையினாலும் வேதனை உண்டாயிற்று. அந்த வழிகளை எல்லாம் நான் தான் அறிந்து கொள்வதற்காக தேவனிடம் வைக்கிறான். ஆண்டவரே, இந்த சவுல் என்னை விரட்டி கொண்டு கொல்ல பார்க்கிறான், என்னுடைய மகன் என்ன கொல்ல பார்க்கிறான், இப்படி ஒவ்வொருவரும் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். நான் எத்திசையில் போனாலும், எந்த சூழ்நிலையில் போனாலும் வேதனையும் துக்கம் தான் வந்து கொண்டிருக்கிறது. நான் நன்மை செய்தாலும் தீமை செய்தாலும் அது உபத்திரவத்தில் வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, யாருக்கு நான் நன்மை செய்கிறேனோ அவர்கள் தீமையாக என்னை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், தீமையாக யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தாவீது ஆண்டவரோடு விண்ணப்பம் வைக்கிறார். ஆண்டவரே,
வேதனை உண்டாக்கும் வழி என்னிடம் உண்டானால், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடம் உண்டானால் அதை மாற்றி என்னை நித்திய வழியிலே நடத்தும் என்று விண்ணப்பம் வைத்தானா? இன்று வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவருடைய தாசனாகிய தாவீது விண்ணப்பம் வைத்தது போல இன்று உங்களுடைய இருதயத்திலே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே வேதனை உண்டாக்கும் வழி என்ன என்று நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே இன்று தன்னை அர்ப்பணிப்பீர்களானால், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழியை நான் மாற்றி நித்திய வழியிலே, சமாதானத்தின் வழியிலே, சந்தோஷத்தின் வழியிலே நான் உன்னை நடத்துவேன் என்று வாக்கு தருகிறார். நம்ம இயேசு நல்லவர். ஆமென். ஆண்டவராகிய தேவன் எந்த வேதனையோடு நீ வந்திருந்தாலும் அதை உன்னை மாற்றி இன்று பரிபூர்ணமாக சமாதானத்தோடு அனுப்புவேன் என்று பரத்திலிருந்து வார்த்தையை சத்தத்தை கேட்டவனாக அவருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்தவனாக உங்களுடைய சமூகத்தில் வந்திருந்து என்று சொல்லுகிறேன். விசுவாசித்தால் நீ மேன்மையை காண்பாய். ஆமென். அவர் சொல்லுகிறார், தாவீது அவர் பட்ட வேதனை, அவர் பட்ட துக்கம், அவர் பட்ட துயரம், அவன் சொந்த மனைவியே மீகாலே அவனை பரிகாசம் அடித்தாள். அவனுடைய துதியை, அவனுடைய ஆராதனையை, அவன் ஆடிப்பாடினதை பரிகாசம் அடித்து ஏளனம் செய்தார். அவனுடைய மைத்துனர்கள் ஏளனம் செய்தார்கள், அவனுடைய பிள்ளைகள் ஏளனம் செய்தார்கள், அவனுடைய மாமன் ஏளனம் செய்தார், உற்றார் உறவினர் ஏளனம் செய்தார். கர்த்தருடத்திலே வந்து முகம் குப்புற விழுந்து அழுகிறார். என்னிடத்தில் இந்த வேதனைக்கு என்ன வழி உண்டு, என்ன வழி இருக்கிறது, அதை மாற்றி என்னை நித்திய வழிக்குள்ளே நடத்தும் என்று கதறுகிறான். இன்று உன்னுடைய இருதயமும் இவ்வண்ணமாக கதறுமானால், ஒருவேளை உன்னுடைய மனைவி உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உன்னுடைய புருஷன் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உன்னுடைய பிள்ளைகள் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உன்னுடைய மருமக்கள் உன்னை வேதனைப்படுத்தி இருக்கலாம், உன்னுடைய அப்பா அம்மா வேதனைப்படுத்தி இருக்கலாம், உன்னுடைய உற்றார் வேதனைப்படுத்தி இருக்கலாம், இல்ல சரீரத்தில் வேதியினால் வேதனை வந்திருக்கலாம், இல்ல கடன் பிரச்சனையினால் வேதனை வந்திருக்கலாம். எந்த வேதனையானாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் இன்று நீ இறக்கி வைப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நிச்சயமாக அற்புதத்தை இன்று செய்வார். நீ பெற்றுக்கொண்டே போவாய். ஆமென் சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை என்பது ஒருவித சாபம். ஆமென். வேதனை என்பது ஒருவித சாபம். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே வாசிக்கும் போது உன்னுடைய வேதனையை கூட்டுவேன் என்று சொல்லுகிறார். அது ஒரு வித சாபம். ஆமென் சொல்லலாமே. வாசியுங்கள். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16வது வசனம். அவர் பொம்பளைய நோக்கி, நீ கர்ப்பவதியா இருக்கும்போது மிகவும் பெரிய. ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு வேதனை வருதுன்னா ஏதோ ஒரு சாபம் நம்மோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பாடுகள் நம்மோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கு வேதனை? யாருக்கு வேதனை? யாருக்கு துயரம்? யாருக்கு துக்கம்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக, ஆண்டவருடைய அன்புக்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கும் ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள வேதனையை, வித்தியாசங்களை நாம் இன்று பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். யாருக்கு வேதனை? தாவீது சொல்லுகிறான், என்னுடைய வேதனைக்கு ஆன வழி உண்டோ என்று பாரும் என்று சொல்லுகிறான். வேதனை என்பது ஒருவித சாபம் என்பதை ஆதியாகமத்திலே கர்த்தராகிய தேவன் நமக்கு வெளிப்படுத்தி தந்திருக்கிறார். உன்னுடைய பிரசவ வேதனையை நான் அதிகமாக கூட்டுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப வேதனை என்பது ஒருவித சாபம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 4 பாயிண்ட் சொல்லி அடுத்த இதுக்கு கடந்து போக கடமைப்பட்டிருக்கிறேன். ஒன்று, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு வேதனை உண்டோ? சொல்லுவோம். நாங்கள் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், இடைவிடாமல் ஆண்டவரை துதிக்கிறோம், நாங்களும் கிறிஸ்தவர்கள் தான், நாங்களும் இயேசுவை தான் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற கிறிஸ்தவ கூட்டங்களுக்கு வேதனை உண்டோ? சங்கீதம் 16:4. சங்கீதம் 16:4. அந்நிய தேவனை நாடி, அந்நிய தேவனை நாடி
பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை கூடும். ஹல்லேலூயா. அந்நிய தேவனை நாடி, இதை இன்னொரு வசனம் தாருகிறேன். இந்த ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களுக்கு அவர்கள் அந்நிய தேவனை தேடி போவார்கள் என்றால் நிச்சயமாக நிச்சயமாக இன்று அநேக பெந்தேகோஸ்து மார்க்கத்துக்குள்ளே, அநேக சிஎஸ் மார்க்கத்துக்குள்ளே, அநேக ஆர்சி மார்க்கத்துக்குள்ளே, அநேக எல்எம்எஸ் மார்க்கத்துக்குள்ளே நாள் பார்க்கிறதோ, குறி பார்க்கிறதோ, நேரம் பார்க்கிறதோ, காலங்களும் பார்க்கிற விக்கிரக ஆராதனை என்கிற ஒரு முறை இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களுக்கு எச்சரிக்கையோடு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு திருமணம் வந்தாச்சுன்னு வச்சுக்கலாமே, நம்ம ஆவிக்குரிய சபைகள் எல்லாம் திருமணம் வந்தாச்சுன்னு வச்சுக்கலாமே, அப்போ சொல்லுவார், பாஸ்டர் இந்த நாளில் தான் எங்களுக்கு நேரம் இருக்கிறது, இந்த நாளில் தான் நேரம் இருக்கிறது. பாஸ்டர் பார்ப்பார், சரி பார்ப்போம், உங்கள் நாளில் வைப்போம் என்று சொல்லுவார். கடைசியில் சொல்லுவார், ஐயோ இந்த ஆள் எங்களுக்கு வரணும், இந்த தலைவர் எங்களுக்கு வரணும், அவர் இந்த நேரத்தில் எங்கேயும் சுற்றி வளைத்து பார்த்தா அந்த நல்ல நேரம் கெட்ட நேரத்தில் வந்து நிற்பார்கள். ஆவிக்குரிய சபைகளிலே நடக்கிற காரியங்கள் மற்ற சபைகளை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நல்ல நேரம் முடியும் என்ன, எத்தனை துறைவில் இருந்தாலும் அடிச்சு பத்தி கொண்டு போகிற இந்த கிறிஸ்தவ மார்க்கங்கள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தேவ ஜனமே, அந்நிய தேவர்களை பின்பற்றுகிறது நிமித்தம் வேதனை உண்டு. ஆண்டுடைய வசனத்தின், ஆண்டுடைய வார்த்தைக்கும், ஆண்டுடைய எச்சரிப்புக்கும், கர்த்தருடைய உபதேசத்துக்கும் மாறாக எதை நீ செய்தாலும் வேதனை உண்டு. ஆதியாகமம் 35வது அதிகாரம், ஆதியாகமம் 35வது அதிகாரம் 2வது வசனம் வேக வேகமாக வாசியுங்கள். ஆதியாகமம் 35:2. அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற விக்கிரகத்தை, அந்நிய தெய்வங்களை விலக்கி விடாவிட்டால், உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளாவிட்டால் வேதனையை பெருக்குவாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன விக்கிரகம் வச்சிருப்போம்? ஒரு மனுஷரையா வச்சு? நோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விக்கிரகத்துக்கு ஒத்த சுபாவம் என்ன இருக்கணுமா மாற்ற வேண்டுமா? அதே போல நியாயாதிபதிகள் புஸ்தகம் 5வது அதிகாரம் 8வது வசனம். நியாயாதிபதிகள் 5:8. நூதன தேவர்களை தெரிந்து கொண்டார்கள். யாரை தெரிந்து கொண்டார்களா? நூதன தேவர்கள், நூதன தேவர்கள், நூதன தேவர்களை அவர்கள் தெரிந்து கொண்டார்களாம். அதனால் வேதனையை கூடுகிறதாம். இதெல்லாம் யாரு? கிறிஸ்தவர்கள் என்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை வழிபட்டு இயேசுவுக்கு ஆராதனை செலுத்தி இயேசுவுக்கு பலி செலுத்துகிற இந்த கிறிஸ்தவ கூட்டம், இந்த இஸ்ரவேல் கூட்டம் செய்து கொண்டிருந்ததா என்று கிறிஸ்தவர்களுக்கு இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்ன விக்கிரக ஆராதனை என்று பார்ப்போமா? எபேசியர் எழுதின புஸ்தகம், எபேசியருக்கு எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிப்போம். விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரன். ஹல்லேலூயா. என்ன யாது தேவன்? நூதன தேவன். இன்றைய கிறிஸ்தவர்கள், இன்றைய பெந்தேகோஸ்து கிறிஸ்தவர்கள் தேவனை ஆராதிக்கிறேன், தேவனை துதிக்கிறேன், ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறந்தேன் என்று சொல்லுகிற கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனை என்ன பண ஆசை என்கிற விக்கிரகத்தில் இருக்கிறார்கள். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை, தேவனை மகிமைப்படுத்த வேண்டிய நேரத்தில், தேவனை ஆராய்ச்சிக்க வேண்டிய நேரத்தில் பண ஆசைனால், பணத்துக்கு ஆசைனால், படிப்புக்கு ஆசைனால், கல்விக்கு ஆசைனால், நல்ல கல்வி கற்று வேலையிலே போய் சேர்ந்து விட்டால் பணத்தை சம்பாதிக்கலாம். ஐயோ இன்றைய நாள் 1 மணிக்கூர் வேலை செய்தால் 2000 ரூபாய் கிடைக்கும் என்று பல சிந்தனையோடு, இல்லை வீட்டில் இருந்தால் வீட்டினுடைய காரியத்தை செய்து விடலாம் என்று சொல்லி பண ஆசையினால் விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள், இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து. ஏன் நமக்கு வேதனை? ஆவிக்குரியவர்களுக்கு ஏன் வேதனை?
சற்று சிந்தித்து பாருங்கள். நூதன தேவர்களை அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேடி ஓடினார்களாம். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவராகிய தெய்வம், ஆண்டவராகிய தெய்வம் இந்த கர்த்தருக்கு பிரியமில்லாத விக்கிரகத்தை தேடி ஓடினார்களாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகத்தை கையில வைத்திருந்தார்களாம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத விக்கிரகத்துக்கு ஏற்ற சுபாவத்தை கையில வைத்திருந்தார்களாம். நூதன தேவர்களை தேடினார்களாம். அன்றைய இஸ்ரவேல் ஜனங்கள், இன்றைய கிறிஸ்தவர்கள் விக்கிரக ஆராதனை என்று பண ஆசை என்கிற விக்கிரகத்தை நூதனமான முறையிலே வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதனால் தான் வேதனை நமக்கு கூடுகிறது. ஆமென் சொல்லலாமே? விசுவாசிக்கிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே? இரண்டாவது, உலக துன்மார்க்கனை விட்டு விடுங்கள். ஆவிக்குரியவர்கள் துன்மார்க்கமாய் இருந்தால் வேதனை கூடும். உலக துன்மார்க்கனை விட்டு விடாமல் உலக துன்மார்க்கனோடு ஆவிக்குரியவர்கள் இருந்தால் வேதனை கூடும். வாசியுங்கள் சங்கீதம் 32:10. வேகமாக போவோம். சங்கீதம் 32:10. துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு. உலக துன்மார்க்கரை விட்டு விடுங்கள். அவனை விட்டு விடுங்க. இன்னைக்கு உலக துன்மார்க்கனை விட்டு விடுங்க, அவனுக்கு அநேக வேதனை. ஆனா ஆவிக்குரியவர்களாகிய உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஆவிக்குரிய தேசத்தில் இருக்கிற அந்த பிள்ளைகளுக்கும் அநேக வேதனை உண்டாம். அநேக வேதனை இருக்கிறதா? சற்று சிந்தித்து பாருங்கள். உலக துன்மார்க்கனுக்கு வேதனை உண்டு. அதில் எந்த சங்கடமும் இல்லை, எந்த காரியமும் இல்லை. ஆவிக்குரியவர்களாகிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இன்று வேதனை பெருகி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 50:16-19 வரை, சங்கீதம் 50:16-19 வரை வாசிக்க கேட்போம். தேவன் துன்மார்க்கனை நோக்கி என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும். தேவன் துன்மார்க்கனை நோக்கி நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும், என் உடன்படிக்கையை உன் வாயில் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? நேற்றைய தினத்தில் பார்த்தோம். ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறவாமல் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. மறுபடி பிறக்க வேண்டும். மறுபடி ஜென்ம சுபாவம் சாவாமல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிறக்க முடியாது. அப்ப மூழ்கி ஞானஸ்தானமோ பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்களுக்கு நிச்சயமா வேதனை உண்டு. அது மட்டுமா, ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 8வது வசனம் வித்து 13வது வசனத்திலே நாம் வாசிப்போமானால், பாதம் கழுகுகிற ஒரு நிகழ்ச்சி இல்லாவிட்டால் தேவனிடத்தில் பங்கும் இல்லை, பாத்திரம் இல்லை. அவர் 13வது வசனத்திலே சொல்லி இருக்கிறார், நானே கர்த்தரும் ஆண்டவரும் என்று நீங்கள் சொல்லுகிறபடி நானே அவர்தான். ஆனாலும் நானே கர்த்தராய் இருந்தோ, நானே மகிமை நிறைந்தவராய் இருந்தோ, நானே உங்கள் கால்களை கழுவினது உண்டானால் நீங்களும் ஒருவருக்கொருவர் பாதங்களை கழுவுங்கள் என்று சொன்ன வசனத்தை விட்டுவிட்டு பாதம் கழுவாமல் ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறவாமல் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாத இருக்கிற உங்களுக்கு நிச்சயமா வேதனை உண்டு. அது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 17:4 சொல்லப்பட்டிருக்கிறது போல விபச்சார அலங்காரத்தோடு இருக்கிற வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 4வது வசனம். இரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் வெள்ளியினாலும் இரத்தினங்களினாலும் விலை உயர்ந்த முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசியின் பாத்திரத்தை பொற்பாத்திரத்தை பிடித்திருந்தாலோ அந்த அலங்காரத்தோடு இருக்கிறவர்களுக்கு பாதங்களுகிற நிகழ்ச்சியை வைத்துவிட்டு இந்த அலங்காரத்தோடு இருக்கிறவர்களுக்கு அப்பம் விட்டு கொடுக்கிற சபை, அப்பம் விட்டு எடுக்கிற சபை, அப்பம் விட்டு கொடுக்கிறவன் அவன் நூதன தெய்வத்தை தெரிந்து கொள்ளுகிறார். அவனிடத்தில் கர்த்தருடைய பங்கில்லை. கர்த்தரிடத்திலே அவனிடத்தில் இருக்கிற ஒரு பங்கும் கர்த்தருக்கு உரியதல்ல. அவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனாலோ தீர்க்க தரிசனம் ஒளிந்து போகும், சொப்பனமும் ஒளிந்து போகும், தரிசனம் ஒளிந்து போகும். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை இம்மையிலும் மறுமையிலும் இந்த வானம் பூமியும் ஒளிந்து போனாலும்
தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போகாது. என்னை கேட்க தேவனுடைய பிள்ளையே, ஏன் வேதனை கூடுகிறது? ஏன் வேதனை நமக்கு குடும்பங்களிலே கூடுகிறது? நூதன தெய்வத்தை தெரிந்து கொள்ளுகிறது நிமித்தம், நூதன தேவனத்தை தெரிந்து கொள்ளுகிறது நிமித்தம். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஞானஸ்தானம் எடுக்கும்போது மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாக நம்மை அலங்கரித்து மணவாளன் வந்து நம்மை என்கேஜ்மெண்ட் நிச்சயம்பலம் முடித்து விட்டு போவான். அந்த மணவாளனோடு நாம் உட்கார்ந்து மணவாளன் எப்ப வருவார் என்று ஆயத்தமா காத்திருந்து அவருடைய வருகையிலே நீயும் நானும் எடுபட்டு போவதற்காக அவர் உன்னை அழைத்திருக்கிறார். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், உன்னை அழைத்த தேவன் மணவாளனுடைய இருதயத்துக்கு பிரியமாக நீ மணவாட்டியா இருந்தா உனக்கு ஏது வேதனை, உனக்கு ஏது துக்கம், உனக்கு ஏது துயரம்? அவரே எல்லாம் பாதுகாத்துக் கொள்வார். அவர் மணவாட்டியின் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து உன்னுடைய துக்கங்களை, உன்னுடைய துயரங்களை, உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய தேவைகளை, உன்னுடைய விருப்பங்களை அவர் சுமந்து சொல்லுகிற தெய்வமாயிருக்கிறார். அவருடைய மகிமையை, அவருடைய மகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறது தான் நம்முடைய கடமை. நூதன தெய்வர்களை இன்று பெந்தேகோஸ்து ஆராதனை செய்கிறவர்களோ மற்ற கிறிஸ்தவர்களோ இன்று நூதன விக்கிரக ஆராதனை, நூதன தெய்வர்களை தெரிந்து கொண்டு அவர்கள் மனம் வந்த போக்கிலே, மனம் வந்த வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி வேதனை பெருகாமல் இருக்கும்? இது ஒருவித சாபம். ஆவிக்குரிய சபை என்று சொல்லி, ஆதி பெந்தேகோஸ்து சபை என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்கள், விபச்சார அலங்காரத்தோடு வருகிறவர்களுக்கு கர்த்தர் பரிசுத்தரும், அவர் கிருபை உள்ளவரும், அண்ட சராசரத்தை உருவாக்கினவரும், அவரை அல்லாமல் ஒரு சிருஷ்டியும் உண்டாக்கப்படாதவரும், உண்டாக்க முடியாததும், அந்த இயேசு நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தினதும், அவர் நமக்காக சரீரம் கிழிக்கப்பட்டதும், அந்த இரத்தத்தையும் அந்த சரீரத்தையும் புசிக்கிறார்கள், பருகிறார்கள். வேதனைக்குரிய காரியம். இதை நாம் சிந்தித்தாலே புரிந்து கொள்ள வேண்டும். கடைசி காலத்தில் தெய்வீக அன்பு இல்லை, கர்த்தருடைய வருகை அது சீக்கிரம். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் துன்மார்க்களை நோக்கி, என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம் உண்டு? சிற்றையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனை காணும் போதும் அவனோடும் ஒருமித்து இருக்கிறாய், விபச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சற்பனைகளை பிணைத்துக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையா இன்னைக்கு இந்த வார்த்தையின்படி கண்டித்து உணர்த்துகிற ஒரு சபையில் யார் இருப்பார்? நோ. பவுல் சொல்லுகிறான், நான் அன்போடு வரணுமா பெரும்போடு வரணுமான்னு கேட்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் கேட்கிறான், ஒரு சபைக்கு நிருபம் எழுதும்போது நான் பெரும்போடு வரணுமா கம்போடு வரணுமா? ஏனென்றால் அந்த திருச்சபையில் உள்ள ஜனங்கள் எல்லாம் வேதனை கூடுகிறது என்று பவுலுக்கு கடிதங்கள் போட்டு கொண்டிருந்தார்கள். இந்த கடிதத்தை எல்லாம் பார்த்த இந்த பவுல் சொல்லுகிறான், நான் பெரும்போடு வரணுமா அன்போடு வரணுமா? அன்போடு வரணும்னா நூதன தேவர்களை நீ ஆராதிக்காத. அன்போடு வரணும்னா பனாசை என்கிற விக்கிரக ஆராதனை நீ செய்யாத. உனக்கு என்ன தேவை? என்ன வஸ்திரம் தேவை? என்ன ஆகாரம் தேவை? எவ்வளவு பணம் தேவை என்பதை பரமபிதா அறிஞ்சு வச்சிருக்கிறார். தெரியுமா? காக்கை குஞ்சியை போசிக்கிற தேவன் அவருக்கு சாயல் இருக்கிற ஒன்னையும் என்னையும் போசிக்க மாட்டாரோ? கொஞ்சம் கூட விடு. ஒன்னையும் என்னையும் போசிக்க மாட்டாரோ? சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை எல்லாம் நீ போகும்போதும் நான் கூட இருப்பேன், வரும்போதும் நான் கூட இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்தி நடத்துவேன், உன்னை குணப்படுத்தி நடத்துவேன். நீ எதற்காக மனவேதனைப்படுகிறாய்? நீ எதற்காக மனப்பிரளயம் படுகிறார்? பிள்ளையை குறித்த பாரமா? நான் சொல்றேன், இந்த கலி உலக காலத்தில் ஆண்டவருடைய கிருபை இல்லாம உன் பிள்ளைகளை கூட செம்மையா வளர்க்க முடியாது. ஆமென் சொல்லு. எதை செய்தாலும்
எதை செய்தாலும் கர்த்தருடைய இரக்கம் இல்லாம, நான் சொல்லுகிறேன், தேவனுடைய சமூகத்தில் இருந்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டவனா சொல்லுகிறேன், கர்த்தர் இரக்கம் இல்லாம உங்க சொந்த மனைவியை அடக்கி ஆள முடியாது, சொந்த புருஷனை அதிகாரம் செலுத்த முடியாது, சொந்த பிள்ளைகளை நேர்த்தியா வளர்க்க முடியாது. இது கலி உலகம். ஆண்டவருடைய இரக்கம் மட்டும்தான். நீயோ பண ஆசை, பிள்ளைகளை இப்படி பார்க்கணும், இப்படி படிக்க வைக்கணும், இப்படியெல்லாம் செய்யணும், இப்படியெல்லாம் காரியம் செய்யணும், ஐயோ பிள்ளைக்கு இதெல்லாம் செய்யணும், பிள்ளைக்கு இந்த காரியத்தை செய்யணும், எனக்கு பெரிய வீடு கட்டணும், எனக்கு பெரிய பெரிய கார் வாங்கணும், எனக்கு பெரிய பெரிய தோட்டம் இருக்கணும் என்கிற சிந்தனையில் நீங்கள் உங்களையே கெடுத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆமென். நமக்கு என்ன தேவை, எப்போ தேவை அவருக்கு தெரியும். உன்னையும் என்னையும் கர்ப்ப பாத்திரத்தில் கரு உண்டானதுக்கு முன்னாலேயே ஆதி முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலத்துக்கு முன்னாலேயே ஆதியிலே வீற்றிருக்கிற பிதா எப்பொழுது உலகத்தை தோற்றுவித்தாரோ அந்த நாள் முதலே உன்னை கர்த்தர் அறிந்திருக்கிறார். தெரியுமா? இதையெல்லாம் அறிந்து கொள்ளாமல் வேதனை கூட்டுகிற காரியங்களை, பாடுகள் உபத்திரம் வருகிற காரியங்களை நம்மளே இழுத்து வைத்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியங்களை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்களை கொடுக்காமல் நம்முடைய இருதயத்துக்கு பிரியமா எதை தோன்றுகிறதோ அதை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் வேதனை கூடுகிறது. நூதன தெய்வர்கள் பண ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நூதன தெய்வத்தை ஆராதிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு நூதன தெய்வத்தை தாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை சிட்சிக்கும் போது, கர்த்தர் உங்களை கடிந்து கொள்ளும் போது, கர்த்தர் உங்களை இரக்கத்தோடு அழைக்கும் போது நீ ஏற்றுக்கொள்கிறாய். கடிந்து கொள்ளும் போது, சிட்சிக்கும் போது ஓ என்று நீ உன் இருதயத்தை கடினப்படுத்திய வார்த்தையை பின்னாக தள்ளுகிறாய். அப்ப வேதனை கூடுமா குறையுமா? வேதனை கூடுமா குறையுமா? சொல்லுங்களா. உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனை நீங்கி போவதற்காக, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வேதனை நீங்கி போவதற்காக கர்த்தர் உங்களுக்கு வழியை கற்றுத் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தெரியுமா, பவுல் சொன்னான், நாம் பிரம்போடு வரணுமா அன்போடு வரணுமா என்று. யாக்கோவுடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கா? இன்னைக்கு அதே மாதிரி பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியாது. ஏனென்றால் பெட்டிக்கடை பெருகினது போல இன்று உலகம் எல்லாம் ஆவிக்குரிய சபைகள் விழுந்து போய் தெருவுக்கு மூன்று சபைகள் இருந்து வசனத்தை விரித்து கொண்டிருக்கிற காலம் இது. வேதம் சொல்லுகிறது, கடைசி காலத்தில் வசனத்தை தெருவிலே விதைத்தது போல் விதைப்பார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த காலம். எங்க பார்த்தாலும் கன்வென்ஷன், எங்க பார்த்தாலும் எழுப்புதல் கூட்டம், எங்க பார்த்தாலும் உபவாச கூட்டம், எங்க பார்த்தாலும் ஆண்டவருடைய வசனங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். காலம் கடைசி என்பதை இதை வைத்தே புரிந்து கொள்ளலாம். கர்த்தருடைய வருகை சீக்கிரம். மணவாளனுக்கு விருப்பமாக ஒரு மணவாட்டி அலங்கரிக்காவிட்டால், ஒரு மணவாட்டி உட்காராவிட்டால், ஒரு மணவாட்டி தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக தங்களை காத்து கொள்ளாவிட்டால் அந்தோ பரிதாபம். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். யாக்கோபு பிரசங்கம் பண்ணுகிற பிரசங்கத்தை கேட்டா இருதயம் எல்லாம் நடுங்கும். வாசியுங்கள் யாக்கோபு 4:4. யாக்கோபுடைய பிரசங்கத்தில் ஒரு பகுதியை வாசிங்க பார்ப்போம். யாக்கோபு 4:4. யாக்கோபு 4:4. விபச்சாரிகளே, பாத்தீங்களா? இப்படி இன்னைக்கு யாரையாவது கூப்பிட்டா போச்சு, நேர எழுதி கலெக்டர்கிட்ட ஒரு மனு கொடுப்பினோம். என்ன இந்த பாஸ்டர் விபச்சாரன்னு விழிச்சிட்டான், இந்த பாஸ்டர் விபச்சாரின்னு விழிச்சிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் உங்க சரீர இச்சைக்கு செய்கிற விபச்சாரத்தை பற்றி இங்கு சொல்லல. விக்கிரக ஆராதனை என்னும்
பண ஆசையின் விபச்சார ஆராதனை செய்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிந்தித்து பாருங்கள், யாக்கோபு பிரசங்கத்தை, இல்ல பவுலுடைய பிரசங்கத்தை, பேதுருடைய பிரசங்கத்தை எல்லாம் இன்னைக்கு சொல்ல முடியல, இன்னைக்கு பிரசங்கம் பண்ண முடியல. இன்னைக்கு தேசங்களில் இப்படிப்பட்ட பிரசங்கத்தை காணல. சிந்தித்து பாருங்கள், நீங்கள் உங்களுடைய சரீரத்திலே வேதனையை உருவ குத்தி கொண்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீதிமொழிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23, நீதிமொழிகள் 6:21 பாருங்க. நீதிமொழிகள் 6:23. கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிற்றையே ஜீவ வழி. ஆமென். 23. கட்டளைய விளக்கு, கர்த்தருடைய கட்டளை உன்னை வெளிச்சம் தந்து நடத்துமாம், வெளிச்சம் தந்து நடத்துமாம். வேதமே வெளிச்சம். ஆண்டவருடைய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளை வெளிச்சமாயிருந்து, விளக்காயிருந்து உனக்கு வெளிச்சத்தில் நடத்துமா. போதக சிற்றை. எங்க சிற்றை செய்ய முடியுது? பிள்ளைகளை சிற்றை பண்ணினா பெற்றோருக்கு பாருங்க, ஸ்கூல்லே இப்படி நடக்குது, பின்ன சபை எங்க? எக்ஸல் ஸ்கூல்ல என் பிள்ளைகள் படிக்கும்போது பெற்றோர் போய் சொல்வார்களாம், உங்க பிள்ளை குடிக்கிறான், இல்லை உங்க பிள்ளை லவ் பண்றான், உங்க பிள்ளை இப்படி அக்கிரமா நடக்கிறான், ஸ்மோக் பண்றான்னா எங்க பிள்ளை இப்படிதான் இருக்கும், உங்களுக்கு விருப்பம் இல்லைங்க நாங்க ஸ்கூலை மாத்துறோம், உங்களுக்கு விருப்பம் இல்லைங்க ஸ்கூலை மாத்துறோம். இன்னைக்கு சபைகளிலும் இருக்கு, பாஸ்டர் எங்க பிள்ளைகள் இப்படிதான் இருப்பாங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைங்க நாங்க வேற சபைக்கு போறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிற்றைக்கு இன்னைக்கு நின்னு கொடுக்காத விசுவாசிகளாய் இருக்கிறார்கள். நீதிமொழிகள் 5வது அதிகாரம், நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 12 14 வரை வாசியுங்கள். ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுதலை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமலும் நான் உபதேசம் பண்ணினவர்களுக்கு என் செவியை சாயாமலும் போனேனே. பாருங்க, நல்லா புரிஞ்சுலுங்க. எத்தனாவது வசனம்? 13வது வசனத்தை ஒரு காட வாசிங்க. 12 13 ஒரு காட வாசிங்க. ஐயோ, போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுகளை என் மனம் அலட்சியம் பண்ணினது, என் போதகரின் சொல்லை நான் கேளாமல் பண்ணினவர்களுக்கு சாயாமலும் போனேனே. கொஞ்ச நாள் கழிஞ்சு, கொஞ்சம் காலங்கள் கழிஞ்சு அவன் பட்ட அவமானம், அவன் பட்ட வேதனை, அவன் பட்ட துக்கத்தை 14வது வசனத்தில் இருக்கு. சபைக்குள்ளும் சங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்குள்ளும் உள்ளுமானேன் என்று முறையிடுவாய். ஆமென், ஆமென். ஊழியக்காரனுடைய போதனை, ஊழியக்காரனை விட்டுருங்க, வசனத்தினுடைய போதனைக்கு நீ செவி கொடுக்காவிட்டால் வேதனையே கூடும். ஆமென். திருச்சபை ஒழுங்குக்கு, திருச்சபையின் காரியங்களுக்கு, தேவனுடைய வசனத்தினுடைய சத்தியத்துக்கு சொல்லி தரும்போது செவி சாய்த்து கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாவிட்டால் என்ன கூடும்? சத்தியமா சொல்லுங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக குடிகாரன் இருக்கிறான் தெரியுமா? உலக குடிகாரன் தெரியாதா? குடிச்சிட்டு நிக்க ஒரு அடி கொடுத்துப்பாரு, இன்னவருக்கு அடிச்சு பாருல, அவனுக்கு கை காலில் முறிக்கதை பார்க்கணும், இன்னவருக்கு அடிச்சு பாருல, இன்னவருக்கு கெட்ட வார்த்தை விழிச்சு பாருல, நான் ஒன்ன தீர்த்து போடுவோம், ஒண்ணு கொடுப்பான், இன்னவருக்கு அடிச்சு பாருல. எத்தனை தான் பட்டாலும் அவனுக்கு என்ன ஏறாது. இன்னைக்கு ஆவிக்குரிய குடிகார மாதிரி இருக்கிறான். ஆமே, ஆவிக்குரிய குடிகாரணம் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23 29 வாசி. ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள்,
யாருக்கு ரத்தம் கலங்க? இன்னைக்கு ஆவிக்குரிய ஜனங்களுக்கு இது ஒன்று இருக்கு. குடிகாரன் பாருங்க, குடிகாரிச்சு இருக்குன்னு சொல்லுவான். குடிச்சாச்சுன்னா அவனுக்கு பழையதெல்லாம் ஞாபகம் வரும். பழையதெல்லாம் ஞாபகம் வரும். பழையதெல்லாம் ஞாபகம் வரும். உடனே குடிச்சிட்டு பெண்டாட்டிட்ட அது நீ அப்படி செஞ்ச இல்லை, இப்படி செஞ்ச இல்லைன்னு என்ன செய்வான் சொல்லிட்டே இருப்பான். இது குடிகாரனுக்கு. இன்னும் ஆவிக்குரிய சபையை பாருங்க, பாஸ்டர் ஏதாவது ஒன்று சொல்லிட்டா, இல்லைங்க வீட்டில் புருஷன் ஒன்று சொல்லிட்டா, மனைவி ஒன்று சொல்லிட்டா, என்ன தெரியும், நீ அன்னைக்கே இப்படிதான். எப்படி? நீ அன்னைக்கே இப்படிதான், நீ ஆதியிலே இப்படிதான். பாஸ்டர் அன்னைக்கு இப்படி, இன்னைக்கு இப்படி. பழையதை நோண்டுகிற ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. இது உலக குடிகாரன் மட்டுமில்ல, ஆவிக்குரிய குடிகாரனும் இந்த மாதிரி தான் இருக்கிறார்கள். ஆம் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு அல்லேலியா சொல்லலாமே? இல்லையோ? சத்தமா ஒரு அல்லேலியா சொல்லலாமே? முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லலாமே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை என்பது சாபத்தின் அடையாளம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 24-25. லூக்கா 16:24-25. அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமை, நீர் எனக்கு இறங்கி லாசரு விரலின் நுனியினால் தண்ணீரை நனைச்சி என்னை நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலைகளில் வேதனைப்படுகிறனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தார், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். ஆமென், ஹல்லேலூயா. அது ஒரு வித சாபம். வேதனை ஒரு வித சாபம். ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வீட்டில் வேதனை மாறல, சண்டை மாறல, சச்சரவு மாறல. கிறிஸ்தவ குடும்பங்களில் இன்று டைவர்ஸ் வந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் டைவர்ஸ் கேட்கறதுல 100 பேர் போனா 55க்கும் அதிகமான கிறிஸ்தவர்களாயிருக்கிறார்களா? யாருக்கு வேதனை? இது ஒரு வித சாபம். தங்களுடைய வேதனையை தங்களை கூட்டிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்று வேதனை என்பது சாபத்தின் அடையாளம். இன்னொரு வேதனை பாதாளத்தில் இருக்கிறதாம். வாசி, வெளிப்படுத்தின விசேஷம் 20:14-15. மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ வேதனை கூட்டப்படுமாம், வேதனை கூட்டப்படுமாம். இந்த உலகத்திலே ஆண்டவருக்கு பிரியமில்லாத கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு, கர்த்தருடைய சுவிசேஷத்திற்கு ஏற்றுக்கொள்ளாமல் மனவந்த வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் பாதாளத்துக்கு போனால் அங்கு வேதனை கூடுமாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உலக கிறிஸ்தவர்களுக்குள்ள, உலக கிறிஸ்தவ மார்க்கத்திற்குள்ள ஒரு வேதனைகள், உலக மனுஷர்களுக்குள்ள வேதனைகள். இனி ஆவிக்குரியவர்கள் எப்பொழுது வேதனைப்படுவார்கள்? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனம். பணாசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழிவி அநேக வேதனை. ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு, சபையில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேதனை. இந்த பண ஆசை என்கிற விக்கிரக ஆராதனையை எப்பொழுது செய்கிறார்களோ அவருடைய குடும்பத்தில், அவருடைய சரீரத்தில், அவருடைய வாழ்க்கையில வேதனை கூடுமா? நூதன தேவர்களை தெரிந்து கொள்ளுகிற விதத்தில் ஒன்று,
நாங்கள் பெந்தேகோஸ்து, நாங்கள் தேவனை ஆராதிக்கிறோம், நாங்கள் தேவனை துதிக்கிறோம், நாங்கள் தேவனை பாடுகிறோம், நாங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பண ஆசை என்கிற இச்சையில விழுந்து தேவனை ஆராதிக்க வேண்டிய நேரத்தில் ஆராதிக்காமல், தேவனுடைய சபைகளில் வைக்கிற துதிகளிலே கலந்து கொள்ளாமல், தேவனுடைய அன்பிலே கலந்து கொள்ளாமல், தேவனுடைய இரக்கங்களிலே கலந்து கொள்ளாமல், ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை செய்யாமல், மனவந்த வாழ்க்கையிலே, மனவந்த போக்கிலே, பண ஆசையின் மிகுதியினால கேட்டா சொல்லுவாங்க, இல்லை பாஸ்டர், எங்களுக்கு பண ஆசை இல்லை, நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்குறோம், எங்களுக்கு ஆண்டவர் தான் முக்கியம். நல்ல மட்டன் கறியும் வச்சு, கோழி பொரிச்சதும் வச்சு, நல்ல பிரியாணி, ஒரு சல்லாடா, ஒரு கத்தரிக்காய் தொக்கு, நல்ல ஒரு ஜிலேபி, இல்லைங்க ஒரு லட்டு, இல்லைங்க ஒரு 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 கேசரி, இல்லைங்க ஒரு பிரெட் ஜாமு, இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஊறுகாய் வச்சிருக்கேன் தெரியுமா? இது என்ன தெரியுது சொல்லுங்களா? தொட்டு நாக்கு. அப்போதான் நாக்கில் நம்ம தொண்டையில் உள்ள அந்த கலகலிப்பெல்லாம் மாறி கொஞ்சம் உற்சாகமாக இருக்கும். இதே போல தான் இன்றைய உலக கிறிஸ்தவர்கள் இயேசுவையும் தேவனுடைய ஆலயத்தையும் இந்த ஊறுகாய் போல வச்சிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். வேதனை கூடுமா குறையுமா? அதே அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசி. ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான விழுகிறார்கள். ஒருக்கா கூட வாசிங்க சத்தமா. ஐஸ்வர்யமாக வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷருடைய கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளினாலும் விழுகிறார்கள். ஹல்லேலூயா. அப்ப நூதன தேவர்களை நூதன முறையில் இன்று இருக்கிற கிறிஸ்தவர்களும் உலக துன்மார்க்கனும் இன்று இருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களும் செய்கிறார்களா இல்லையா? நாம செய்கிறோமா இல்லையா? உங்களை நீங்களே நியாயம் தீர்த்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பழைய காலத்தில் உள்ள தீர்க்க தரிசனங்கள் எச்சரிப்பில் எப்படின்னு தெரியுமா? தீர்க்கதரிசி போவான், ராஜாவை பார்க்க போவான், ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, இங்க பாரு, நீ யாருன்னு கட்டிலண்டு இறங்க மாட்ட, செத்து போவ. யாருன்னு கட்டிலண்டு இறங்க முன்ன நீ செத்து போவ. இன்னைக்கு யார்கிட்டையாவது கர்த்தர் சொன்னா இதை சொல்ல முடியுதா? சொல்ல முடியுதா பிரதர்? சொல்ல முடியாது. சொன்னா பாஸ்டர் என்ன செத்து போனான்னு சொல்லி போட்டாரு. பழைய பாட்டில் ராஜாவுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் தெரியுமா? ராஜாவே, நீர் யாருன்னு கட்டில இருந்து கீழே இறங்க மாட்டார். அதே போல அவன் செத்து போயிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சாட்சி தெரியும். கிருபாசனத்தில் உள்ள இப்போ உள்ள ஐயர்மார் இல்லை, இப்போ உள்ள போதர்மார் இல்லை, அவன் ஸ்தாபனத்தை தொடங்கின சத்தியநேசன செல்வராஜா என்ன காணும் சாதையா. சொல்லுமா, யாரு பழைய சாதுக பேரு? சாது சத்தியநேசனா? ஏதோ ஒரு பேரு. அதாவது கிருபாசனத்தை தோற்றுவித்த அந்த ஐயா. ஒரு பொம்புள்ள ஜோமனை போச்சுதான். ஜோமனை போயிட்டு ஒரு காரியம் கேட்கக்காக போச்சுதான், காரியத்தை கேட்டுதான். அப்போ அவர் சொன்னாரா, அம்மா அதில் நான் ஒரு கொல்லாமரம் கொல்லாமரம்னு தெரியல, கொல்லாமரம் நிற்குது, அதில் கொல்லாம்பழம் கீழே விழுந்திருக்கும், அண்டியோடன்னா முந்திரி பருப்போடு இருக்கிற கொல்லாம்பழத்தை பறக்கிட்டு வான்னு சொல்லிச்சுதான். இப்போ அந்த மூட தேடினாலாம். இந்த அண்டியோடு இருந்த கொல்லாம்பழம் 3 இருந்துதான். எத்தனை இருந்துதான்? 3 பறக்கி ஐயா கிட்ட கொண்டு கொடுத்தாராம். அதை நீயே கையில் வச்சிக்கா, இது உனக்கு அடையாளம், 3 வருஷம் போகும்னு நீ செத்து போவ.
சொல்லிட்டு சொன்னாரா, நீ இந்த மாதிரி உன்னை மாற்றினா ஒருவேளை ரட்சிக்கப்படலாம். அந்த ஸ்திரீ நிஸ்சாரமா எடுத்துதான். 3 வருஷம் தாண்டி போகும்னு அந்த பொம்பளை செத்துதான். இது அயல் நாட்டில் நடந்ததில்லை, நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்தது. ஆமேன் சொல்லு, ஆமேன் சொல்லு. நம்ம சபையில் ஒன்று நடந்தது தெரியுமா? பலிபீடத்தில் திருவிருந்து ஆராதனை நடக்கும்போது ஒரு ஸ்திரியை குறிப்பிட்டு உன்னுடைய கனி அற்று போகுதுன்னு சொன்னேன். 6 மாதம் போகல. இப்போ சொன்னா போச்சு. இப்போ அப்படி சொல்லியதில்லை, தூரோடி நாசுக்காக சொல்லி வச்சு விட்டுறியே. ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். யாக்கோபு செய்த பிரசங்கத்தை செய்ய முடியல, பேதுரு பண்ணின பிரசங்கத்தை பண்ண முடியல, பவுல் பிரசங்கம் பண்ணினதை பண்ண முடியல, ஆதி திருச்சபையில் உள்ள பாஸ்டர்மார் பண்ணினதை பண்ண முடியல. ஏனென்றால் அந்த திருச்சபைகளும் இன்று நகைக்கு அடிமையாகி விக்கிரக ஆராதனைக்கு ஒத்த சாபமான ஆராதனை செய்து தேவனுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் வேசி மார்க்கத்தாருக்கு, அதாவது அந்த அந்த வேசி மார்க்கத்தாருக்கு பந்தியிடுகிறது போல பலியிடுகிறது போல பலியிட்டு கொண்டிருக்கிறார்கள். டினாமினேஷனுக்கு பேரை சொல்லல, புரிஞ்சு கொள்ளுங்கள். பரலோகத்துக்கு போடுமா வேண்டாமா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்கள் ருசிக்கணும், நீங்கள் புரியணும். ஆமென். ஏன் வேதனை? கிறிஸ்தவனுக்கு வீட்டில் ஏன் வேதனை? இயேசுவே என்று கூப்பிடுகிற வீட்டில் ஏன் வேதனை? ஆவிக்குரிய பிள்ளைங்க வீட்டில் ஏன் வேதனை? ஆவிக்குரிய பிள்ளைங்க வீட்டில் ஏன் துக்கம்? எதற்காக துயரம் வருகிறது? சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். தாவீது சொல்கிறான், என்னுடைய வாழ்க்கையில் வேதனை உண்டோ, வேதனை வருகிற வழி உண்டோ என்று அறிந்து என்னை நித்திய வழிக்குள்ளே நடத்தும் என்று சொல்லுகிறார். நீங்க உங்களுக்கு வேதனை வருகிற வழிகளை யோசித்து பார்க்கிறதுண்டா? சிந்தித்து பார்க்கிறதுண்டா? ஆண்டவராகிய தேவன் இன்று உங்களுக்கு தருகிற வார்த்தையை நினைத்து அதை குறித்து வைத்துக்கொண்டு வீட்டில் பொய்யாவது யோசித்து பாருங்கள். வேதனை கூடுகிற வழி இருக்கு, எப்படி இருக்கிறது, எந்த வழி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதை விடுவீர்களானால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களைப் போல ஒரு பாக்கியமான மனுஷனோ மனுஷியோ இந்த தேசத்தில் பார்க்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 யோவான் 4வது அதிகாரம் 18வது வசனம். பயம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறவனுக்கு பயம் இருக்கக்கூடாது. வேதனை வருகிறதுனால் ஒரு பயம், துக்கம் வருகிறதுனால் ஒரு பயம், கஷ்டங்கள் வருகிறதுனால் ஒரு பயம். எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, இல்லை என்னுடைய பிள்ளைகளுடைய நல் காரியங்கள் முடியும் என்ன செத்து போவோமோ, ஐயோ கடன் பிரச்சனையினால் அமிழ்ந்து போய்விடுமோ, இல்ல சரீரத்தில் வியாதியினால் நாங்கள் தகர்ந்து போய்விடுமோ என்கிற ஒரு பயம். வாசியுங்கள் 1 யோவான் 4:18. அன்பு இருந்தா பயம் இல்லை. தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருந்தால், தேவனுடைய அன்பு என்கிற இரக்கம் உனக்குள்ள இருந்தால், தேவனுடைய அன்பு என்கிற அவருடைய கிருபை உனக்குள்ள இருந்தால், தேவனுடைய அன்பு என்கிற தயவு உனக்குள்ள இருந்தால், தேவனுடைய அன்பு என்கிற நற்குணம் உனக்குள்ள இருந்தால், தேவனுடைய அன்பு என்கிற சாந்த குணம் உனக்குள்ள இருந்தால் பயம் எதற்காக? இன்னைக்கு பெந்தேகோஸ்திலே வாழுகிற கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இருதயத்தில் ஒரு பயம், ஒரு பயம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வாழ்கிறவர்களுக்கு ஒரு பயம். வாசி ஒரு விஷயம் கூட, அன்பிலே பயம் இல்லை. கர்த்தருடைய அன்பு கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய நமக்கு அனைவருக்கும் இருக்குமானால் பயம் எதற்கு? ஒரு சின்ன காரியம் வந்து விட்ட பயம். கற்பனை. எக்ஸாம்பிள், காலில் ஏதாவது ஒரு நரம்பு படை ஒடிச்சு, இல்லைங்க ஏதாவது ஒரு குழப்பம் வந்துட்டா, இதனால என்ன வரும், இதனால என்ன வரும், இதனால எல்லாம் என்ன வரேன்னு யோசித்து யோசித்தே அது என்ன செஞ்சிடும், வலி நம்ம இருதயத்தில் கூடி, வலி கொஞ்சம் போல இருக்கும், நம்ம இருதயத்தில் நிறைய வலிச்சது போல இருக்கும். பிசாசு கொண்டு வருவான்.
சரீரத்தில் ஒரு காய்ச்சல், தாங்க முடியாத ஒரு காய்ச்சல் வந்துட்டு, அப்போ காய்ச்சல் வந்ததும் ஐயோ இவ்வளோ குளிருது, நான் மருந்தெடுக்க மாட்டேனே, அல்லோ ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதானோ, செத்து போவோமோ, ஒரு பயம். பிசாசுடைய தந்திரம், பிசாசுடைய தந்திரம் உனக்கு வேதனை கூட்டுவதற்காக அவன் கொண்டு வர தந்திரம் பயம். உன் இருதயத்தை பயப்படுத்துவான். அந்த பயத்தில் நீ இருந்தால் வேதனை கூடுமாம். தேவனுடைய அன்பு உனக்குள்ள இருந்தால் பயம் இல்லை. எபிரேயர் 2வது அதிகாரம் 15, எபிரேயர் 2:15. வேகமாக எபிரேயர் 2:15. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்துக்குள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். சிந்தித்து பார்க்கணும். பயம் என்கிற அடிமைதனத்தின் ஆவியை ஒன்னை விட்டு அகற்றும்படி கர்த்தர் சிலுவையில சாத்தானை வெற்றி சிறந்தார். ஆமென் சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. வேதம் சொல்லுகிறது, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ துயரமோ நிந்தையோ பாடுகளோ இல்ல மரணமே வந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு விலக மாட்டோம். பயப்படப்படாது. ஹல்லேலூயா சொல்லணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன். என்ன சொல்லுவ? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு சாவு எனக்கு ஆதாயம் சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா? எல்லாரும் சொல்றீங்களா? அப்ப இன்னைக்கு ஒரு சாவு நமக்கு வந்தா நமக்கு எல்லாம் இருக்கு. எல்லாரும் ஒன்று ரெண்டு பேர் பிள்ளைகளும் சேர்ந்தான பிரச்சனை இல்லை. ஆண்டவர் ஒரு நாளை நமக்கு வச்சிருப்பார். ஆமென் சொல்லலாமே. வச்சிருப்பாரா வச்சிருக்க மாட்டாரா? அதாவது இந்த சபையில இந்த உபதேசத்தை கேட்க ஒரு நாள் கூட்டிட்டு வந்த எந்த ஒரு ஜனத்தையும் அதனுடைய நோக்கம் நிறைவேறாம கர்த்தர் கூட்டிட்டே போக மாட்டாரு. போவாரா? போக மாட்டாரு. அவர் அழைத்தது நோக்கம் நிறைவேறுகிறது வரைக்கும் உனக்கு சாவு இல்லை. நான் அடிச்சு சொல்லுவேன். ஆமே. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எங்க இருந்து கூட்டிட்டு வந்தாரு? கூட்டிட்டு வந்து இக்கரைக்கு, அதாவது கூட்டிட்டு வரும்போது, அதாவது தலைச்சம்பிள்ள சங்காரம் செய்து அந்த இரத்தத்தை நிலக்காலில் தடவி இப்போ கொண்டு வரும்போதே ஒரு மேகம் இறங்கிட்டு, இந்த மேகம் எப்போ அவங்கள விட்டு மாறுச்சுன்னு தெரியுமா? எப்போ மாறுச்சு? சொல்லி தந்தேன். எப்போ மாறுச்சு? மோசைக்கு அடுத்து வழி நடத்தினது யாரு? சத்தமா சொல்லுங்களா? யோசுவா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5வது அதிகாரம். இது ஒரு வசனம் வரைக்கும் அவர் கூட இருந்து கொண்டு வந்தார். ஆமே. இதுக்கடையில் என்னெல்லாம் தப்பு செஞ்சினான்? கண்ணுக்குட்டியை உண்டாக்கிச்சினுமா இல்லையா? கண்ணுக்குட்டியை உண்டாக்கிச்சினுமா இல்லையான்னு தண்ணி கசப்பா இருந்து ஆண்டவர் பார்த்து முறுமுறுத்துமா இல்லையா? அவருடைய வாழ்வாதாரத்துக்கு தண்ணி இல்லைன்னு சண்டை பிடிச்சாங்களா இல்லையா? இறைச்சி கிடைச்சலன்னு ஆண்டவர்கிட்ட சண்டை பிடிச்சாங்களா இல்லையா? ஆனாலும் கர்த்தர் மாறவே இல்லை. அவர் பரம தேசமாகிய பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்தில் கொண்டு விடுவேன்னு வாக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்த ஜனங்களை, சந்ததிகளை கானான் தேசத்துக்குள்ள கொண்டு சேர்க்கிறது வரைக்கும் அவர் விலகவே இல்லை. ஆமென். அப்போ ஒன்று அழைச்சது நோக்கம் ஒன்று உண்டு, அது நிறைவேறுகிறது வரைக்கும் ஆண்டவர் ஒன்றை விட்டு விலகவும் மாட்டார், ஒன்றை கைவிட மாட்டார். ஆனால் இன்றைய செய்தி அப்படி ஆண்டவர் இருந்து பாதுகாக்கிற உனக்கு வேதனை உண்டாகாமல் இருப்பதற்காக தான் இந்த செய்தி. ஆமென் சொல்லலாமே.
ஆமென் சொல்லலாமே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருக்கு கண்ணுக்குட்டியை உண்டாக்கி வேதனையை உண்டு பண்ணினார்கள், கூட்டினார்கள். ஆண்டவரை முறுமுறுத்து கூட்டினார்கள். தண்ணி இல்லைன்னு சொல்லி மோசையை கல்லறிய தொடங்கி வேதனையை கூட்டினார்கள். நாங்கள் காடை இறைச்சி தின்னு, அதாவது பாவத்தில் இருந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்து வேதனையை கூட்டினார்கள். அவர்கள் கானான் தேசத்திற்கு போகல. அவர் கர்த்தர் கூட இருந்து வழி நடத்தினார். ஆனா அந்த சந்ததி யார்? 2 பேரை தவிர வேற யாரும் எங்க போகல? கானான் தேசத்துக்குள்ள போகல. யோசுவாவும் காலேபும் தவிர வேற யாருமே என்ன செய்யல, போகல. அவருடைய சந்ததிகளை கொண்டு சேர்த்தார். அதனாலதான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம பரம கானானுக்கு நடைப்பணம் போட்டு கொண்டிருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதற்கு ஊடாக வேதனையினால் உங்களுக்கு கூடுதல் உண்டாகி நீங்கள் பரம கானானை அடையாமல் பாதாளத்தில் போய் பங்கடையக்கூடாது என்பதற்காக தான் இந்த செய்தியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென் சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. உற்சாகம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. முழு இருதயத்தோடு ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. 3வது மத்தேயு 4வது அதிகாரம் 24வது வசனம். வேதனையினால் ஒரு கூட்டம் இருக்கிறதா? இன்னைக்கு இந்த வீடு வீடா கிராமந்தோறும் பிள்ளைகள் ஊழியத்துக்கு போறாங்க. அவங்க கேட்டா சொல்லும், ஐயோ என்ன பாடு பாஸ்டர், என்ன கஷ்டம் பாஸ்டர், எங்களுக்கு தான் கஷ்டம்னு நினைச்சு அதை பார்த்தா எங்களுக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை, என்ன பாடு, அவளுக்கு இப்படி இருக்கு அவனுக்கு இப்படி இருக்கு. ஆனாலும் வசனத்தை கேட்க கொஞ்சம் கடினம்தான், ஆண்டவரை ஆராதிச்சு கொஞ்சம் கடினம்தான், இப்படி இருக்கு பாடு இப்படி இருக்கு பாடுன்னு அதுவும் வந்து சொல்லும்போதே தெரியும். வேதனை கூடுகிறதுனால் ஒரு கூட்டமை தேசத்தில் இருக்கிறதா? வாசி மத்தேயு 4:24 வாசி. அவருடைய கீர்த்தி சிரியா எங்கும் பிரசித்தமாகி அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் சற்று அப்படி ஒரு கூட்டமே இருக்கு தேசத்துல. வேதனையை கூட்டி கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது, குடிகார ஒரு கூட்டம் இருக்கிறது, விபச்சார சந்ததியாய் ஒரு கூட்டம் இருக்கிறது, துன்மார்க்க சந்ததியாய் ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த கூட்டங்களை பார்த்து கர்த்தர் வேதனையோடு கண்ணீர் விடுகிறார். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ஆண்டவருடைய ஆவியை பெற்ற நீ, கர்த்தருடைய அன்பை பெற்ற நீ, கர்த்தருடைய சமாதானத்தை பெற்ற நீ, கர்த்தருடைய இரக்கத்தை பெற்ற நீ, வேதனை கூட்டுகிற வழி உண்டோ என்று கேட்கிற நீ, இப்படி வேதனையோடு ஒரு கூட்டம் இருக்கிறது, குடிகார ஒரு கூட்டம் இருக்கிறது, குடியினால் வேதனை உண்டு பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, வியாதியினால் அதாவது வேதனைப்படுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, சாபத்தினால் வேதனை கூட்டுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, விக்கிரக ஆராதனையினால் வேதனை உண்டு பண்ணுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது, பண ஆசை என்கிற விக்கிரக ஆராதனை என்கிற நூதன தேவர்களை தேடுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இந்த வேதனை நிறைந்தவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை வேறு பிரித்ததின் நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? அவர்களுக்காக நீயும் நானும் திறப்பில் நிற்பதற்காக அல்லவோ? இல்லை, என்னுடைய பிள்ளை நல்லா இருக்க வேண்டும், என்னுடைய குடும்பம் நல்லா இருக்க வேண்டும் என்று அந்த கூட்டத்தை புறந்தள்ளிவிட்டு நீ ஆண்டுடைய சமூகத்திலே வந்து இன்று உன் கையிலே ஒரு ஆத்துமா கூட பிடிச்சு கொண்டு வராம, ஒரு ஆடை பிடிச்சு கொண்டு வராம இந்த உபவாச கூட்டத்தில் வந்திருக்கிற நீ, உன்னுடைய வீட்டில் வேதனையை கூட்ட நீ வழிவகை செய்யாமல் இருக்கிறாய் என்று நீ சிந்திக்கிறாயோ? உனக்கு பணம் தேவைப்பட்டால் எத்தனை பேர்கிட்ட போய் கேட்கிற? பேங்க்ல லோன் எடுக்க சாமர்த்தியம் இருந்தா பேங்க்ல லோன் கேட்கிறாயே? உனக்கு ஒரு தேவை இருந்தால் எந்த வழியிலும் போய் அதை நிமிர்த்தி செய்கிறாயே? சாப்பிடுவதற்கு நீ ஆகாரம் இல்லாமல் இருந்தால் எந்த இடத்திலேயாவது போய் ஆகாரத்தை வாங்கி சமைச்சு சாப்பிடுகிறாயே? உடுப்பதற்கு வஸ்திரம் இல்லை என்றால் எந்த விதத்திலேயாவது வஸ்திரத்தை உண்டாக்கி இல்லை இலவசமாவது வாங்கி நீ வஸ்திரத்தை உடுக்கிறாயே? ஆனால் கர்த்தருடைய தேவை நீ அறியவில்லை பாரு. கர்த்தருடைய இருதயத்தின் தேவை நீ அறியலையே. ஆண்டவருடைய இருதயத்தின் தேவை ஆத்துமா. ஆண்டவருடைய இருதயத்தின் தேவை அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறது. ஆண்டவருடைய இருதயத்தின் தேவை ஆண்டவருடைய ராஜ்யத்திலே தேவனுடைய ஜனங்கள் அவரை ஆராதிப்பதற்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துவதற்காக உன்னை ஆயத்தப்படுத்தினாரே.
நீ அதை செய்யாமல் உன் தேவைகளுக்கு ஓடி 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 தேவைக்கும் 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 சேர்த்து வைக்க நீ பிரயாசப்படுகிறாய். நீ மாண்டான் என்று சொல்லல, ஆண்டவருடைய தேவையை நிவர்த்தி செய்ய பிரயாசப்படுகிறாயா? இந்த உபவாச பண்டிகையில ஒரு ஆத்துமாவை கரத்தில் பிடிச்சு கொண்டு வரலனா தேவனுடைய இருதயத்தின் விருப்பத்தை சித்தத்தை நீ அறிந்தவளா அறிந்தவனா? ஏன் வேதனை கூடாமல் இருக்கும்? ஏன் வேதனை கூடாமல் இருக்கும்? சற்று சிந்தித்து பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். ஜீவனை இழக்க தீர்மானிக்கிறவன் திரும்ப ஜீவனை பெற்றுக் கொள்வானாம். தன் ஜீவனை இழக்க தீர்மானிக்கிறவன் திரும்ப ஜீவனை பெற்றுக் கொள்வானாம். 8வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 8:6. ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். வாசிங்க அடுத்த வசனம். அதற்கு இயேசு அவன் சொல்றான், ஆண்டவரே, நீர் வரக்கு பாத்திரன் அல்ல, நான் பாவி, ஒரு வார்த்தை சொன்னா போதும். அப்பதான் சொல்லுகிறான், இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஒரு மனுஷனை நான் காணல. சிந்தித்து பாருங்கள், யோசித்து பாருங்கள். தன் ஜீவனை இழக்க தீர்மானிக்கிறவன், ஆண்டவருடைய இருதய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய காரியம் என்ன, ஆண்டவருடைய சித்தம் என்ன, எதற்காக சிலுவையில் அடையப்பட்டார், எதற்காக சரீரம் கிழிக்கப்பட்டது, எதற்காக முள்முடி சூட்டப்பட்டது, எதற்காக விலா எலும்பிலே குத்தப்பட்டது, எதற்காக சரீரம் கிழித்து நாறு நாராக கிழிக்கப்பட்டது, உழுத நிலம் போல பட்டு சிலுவையிலே பிதாவே என் ஜீவனை உம்முடைய கரத்திலே ஒப்புவிக்கிறேன் என்று சொல்வதற்கு சற்றுக்கு முன்னால் சொன்னார், பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களையும் மன்னியும் என்று சொல்லிட்டு போன அந்த இயேசுடைய தாகம் என்ன? அந்த தெய்வத்தினுடைய தாகம் என்ன? நம்முடைய தேவைகளுக்காக ஓடி ஓடி உழைக்கிறோம், தேவைக்கு அதிகமாகவும் தேடி தேடி உழைக்கிறோம். நம்ம தேவையை எப்படியாவது பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உன்னை இம்மட்டும் பாதுகாத்து இம்மட்டும் வழி நடத்தி உனக்கு சரீர ஆரோக்கியத்தை தந்து பலத்தை தந்து ஆண்டவருடைய சமூகத்திலே வரங்களை தந்து கிருபைகளை தந்து அவருடைய ஆவியின் மகிமையை தந்து வைத்திருக்கிற நீ ஒரு கூட்டம் ஜனங்கள் குடிவரியினாலும், இன்னொரு கூட்டம் ஜனங்கள் நோயினாலும், இன்னொரு கூட்டம் ஜனங்கள் வியாதியினாலும், இப்படி பிசாசின் போராட்டத்தினாலும் வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்காக நீ பாரப்பட்டதுண்டா? அந்த தேவைகளை கர்த்தருக்கு சந்திப்பதற்கு உன்னை நீ ஆயத்தப்படுத்தினதுண்டா? ஜீவனை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீ அதை இழந்து போவாய். இழப்பதற்கு நீ ஆயத்தப்பட்டால் அதை திரும்ப பெற்றுக் கொள்வாய். எங்கே போகிறது இந்த கிறிஸ்தவம்? இன்றைய கிறிஸ்தவ மார்க்கம் எங்கே போகிறது? உபவாச கூட்ட பண்டிகையிலே கைவீசம்மா கைவீசுன்னு வந்தீரே, ஒரு ஆத்மாவை ஒரு மாசமா ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நீ சுகமளிக்கிற வல்லமையும் பெற்று பிசாசுகளை துரத்துகிற கிருபையும் பெற்று வச்சுட்டு உன் வீட்டில் சாம்பல்ல பூத்தி வச்சிருக்க ஆண்டவர் சம்மதிப்பாரோ? ஒரு தாலந்து கொடுத்தவன் சொன்னாராம், நீ இருதயத்தில் கடினம் உள்ள தேவன் என்று அறிவேன், அதனால நீர் தந்ததை நான் வச்சு எடுத்து போடுவா. உள்ளவனுக்கு கையில கொடுப்பார். உள்ளவனு கையிலன்னா எத்தனை ஆத்மாக்களை சம்பாதிச்சு கொண்டு வருகிறார்களோ அந்த பிள்ளைகளுடைய கையில இருக்கிறவன் எடுத்து கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஆண்டவருடைய இருதயத்தின் நோக்கத்தை அறியாமல், ஆண்டவருடைய இருதயத்தின் விருப்பத்தை அறியாமல், ஆண்டவர் என்ன சிந்தனைக்காக இந்த உலகத்தில் வந்தார், எந்த வேண்டுதலுக்காக வந்தார், அவர் சிலுவையில் அறையப்பட்ட நோக்கம், அவருடைய தாகம் என்று அறியாமல் நீயும் பெந்தேகோஸ்து ஊழியத்தை செய்த நீ ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து சீசனாக அப்பம் விட்டு தின்பதற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற உன்னை குறித்து கர்த்தர் எச்சரிக்கையோடு சொல்லுகிறார், கடிந்து கொண்டு சொல்லுகிறார். இந்த உபவாச பண்டிகையில கையில ஒரு ஆத்துமாவை பிடிச்சு கொண்டு வரலன்னா நீ தரித்திரவாசி என்ற அர்த்தம். கர்த்தர் கைவிட்டு விடுவார். உனக்காக தந்த கிருபையை நீ பிரயோஜனப்படுத்தாத நிமித்தம் ஆண்டவருடைய சமூகத்துக்காக, கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக கட்டியெழுப்புவதற்காக பிரயோஜனப்படுத்தாவிட்டால் எடுத்து போடுவார். அப்போது உன் வேதனை கூடுமாம். அப்போது உன் வேதனை என்ன செய்யுமா? கூடுமாம்.
சிந்தித்து பாருங்கள். ஏசாயா 4, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 3வது வசனம். வேகமாக. ஆகையால் என் இடுப்பு வேதனை, இடுப்பு வலி, இடுப்பெல்லாம் நொறுங்குது பாஸ்டர், என் முதுவலி எல்லாம் நொறுங்குது பாஸ்டர், எனக்கு நடக்க முடியல பாஸ்டர், இருக்க முடியல பாஸ்டர், முழங்கால் போட முடியல பாஸ்டர். ஏன்? நீயே வேதனையை கூட்டி வைத்திருக்கிறாய். ஒரு 70 வயசு, ஒரு 65 வயசுக்கு மேல முழங்கால் போடல முடியலன்னா ஓகே. அதுக்கு முன்னே உனக்கு முழங்கால் போட முடியலன்னா, அதுக்கு முன்னே உனக்கு உட்கார முடியலன்னா, அதுக்கு முன்னே காலை மடக்கி உட்கார முடியலன்னா, வேதனையை நீங்களே உங்களுக்குள்ள கூட்டி இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா சொல்லு. வாசி அந்த வசனத்தை ஃபுல்லா. ஆகையால் மகா வேதனையாய் நிறைந்திருக்கிறது. அதான் எப்படி என்ன வேதனையா? பிள்ளை பெறுகிறவர்களுக்கு வேதனையோட மிச்சமா இருக்குதான். இன்னைக்கு பிரசவம் மாதம் தெரிஞ்சிருக்கவளோ ஈஸியா நடந்துருதியாளவா? அவளோட கேடு கட்டவங்களா இன்றைய கிறிஸ்தவர். பாருங்க, இடுப்பு வலி வாசி ஒருக்கா கூட, என் இடுப்பு மகாவலியா இருக்கிறது, வேதனையா இருக்கிறது. பிள்ளை பெறுகிறவர்களுடைய வேதனைக்கு ஒத்த என்னை பிடித்தது. பாருங்க, இப்படிப்பட்ட வேதனை கூடுகிற வழி உனக்கிட்ட உண்டோ என்று அறிந்து பாரு. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:17 வாசி. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14:17. என் கண்களில் இருந்து இரவும் பகலும் ஓயாமல் கண்ணீர் ஓடி. வேதனை, ஊழியக்காரனுக்கு வேதனை, விசுவாசிக்கு வேதனை, பிள்ளைகளை குறித்த வேதனை, ஏலிக்கு வேதனை. யாரை குறித்து? ஒப்பினியும் பினகாசும் சொன்ன கேட்கல. அங்க சொல்லுது எனக்கு இடுப்பு வலி வேதனை, இங்க சொல்லுது என் கண்ணீர்ல வேதனை. 2 பிள்ளைகளை குறித்து ஏலி, பலியிடுகிற ஏலி, மகா பலிபீடத்தில் ஏறி பலியிடுகிற ஏலி, பிள்ளைகளை குறித்த வேதனை. பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய இடத்துல கண்டித்து, போதிக்க வேண்டிய இடத்துல போதிச்சு, பிரம்பனால் அடி குடிக்க வேண்டிய இடத்துல அடி கொடுக்காம வைத்தது நிமித்தம் இந்த மகா பலிபீடத்தில் பலி செய்கிற இந்த ஏலி மனவேதனைப்படுகிறானா? அப்ப இந்த மகா பலிபீடத்தில் பலி செலுத்துகிற இந்த ஆசாரியனுடைய இருதயத்தில் வேதனை உண்டு பண்ணி இரவும் பகலும் கண்ணீரோடு வேதனைப்படுவதற்கான வழியை உண்டு பண்ணி வச்சது யாரு? அவன்தான், அவன்தான். இன்று ஆவினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பிறந்து கர்த்தராகிய தேவன் உனக்கு சுகமாக்குற வல்லமையும் சுகமளிக்கிற வல்லமையும் பிசாசை விரட்டுகிற அந்த கிருபையும் உனக்கு தந்திருந்து இந்த மாசத்துல ஒரு நாள் உபவாச கூட்டத்தில் ஒரு ஆத்மாவை ஆண்டவருடைய சமூகத்தில் சுகம் பண்ணி ஜோம் பண்ணி சுகம் கொடுத்து சத்துருவை விரட்டி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு ஆத்மாவை கரம் பிடிச்சு கொண்டு வராம, ஒரு ஆடை கரம் பிடிச்சு கொண்டு வராம இருக்கிற மேப்பனுக்கு ஒத்த விசுவாசியா இருக்கிற உனக்கு வேதனை கூட்டாமல் இருப்பாரோ? ஆவிக்குரியவர்களுக்கு என்ன வேதனை, ஏது வேதனை? 1000 தடவை சிந்திக்கிறது உண்டு, 1000 தடவை யோசிக்கிறது உண்டு. என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, சற்று யோசித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் தேவைகளுக்காக 24 மணிக்கூறும் செலவிடுகிறீர்கள். உங்கள் தேவைக்காக எல்லா மணிக்கூறும் கர்த்தர் உங்களுக்காக செலவிடுகிறீர்கள். கர்த்தருடைய ஆத்துமாக்களுக்காக, ஆண்டவருடைய இருதய விருப்பத்திற்காக, ஆண்டவருடைய தேவைக்காக நீங்கள் செய்யாவிட்டால் உங்களுக்கு வேதனை கூட, உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறாமல் போய்விடும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா,
ஹalleluya. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 23வது வசனம். வேகமாக 1 சாமுவேல் 2:23. அவர்களை நோக்கி, இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். 1 சாமுவேல் 2:33. 23 இல்ல 33, சாரி. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சன்னதியில் பாருங்க, வேதனை உண்டு பண்ணுகிற வழி. வாசியுங்கள் 2 சாமுவேல் 1:9. 2 சாமுவேல் 1:9. அவர் என்னை நோக்கி, நீ என் அண்டையில் கிட்ட வந்து என்று கொண்டு போடு. சவுல் சொல்லுகிறான், அவன் நூதன தேவனை ஆராதித்தான், நாள் பார்த்தான், குறி பார்த்தான், ஆண்டவர் அன்பை விட்டு விலகி போனான். பெரிய ஒரு அபிஷேகம் பெற்ற மனுஷன். தாவீதிடம் இருந்த அதே அபிஷேகத்தை பெற்ற தேவ மனுஷன். கடைசியில வேதனை வேதனை வேதனை, ஈட்டில விழுந்து தற்கொலை செய்து போன முடியல. தாவீது சொல்லுகிறார், என்னிடம் வேதனை வருவதற்கான வழி உண்டோ என்று பார்த்து என்னை நல்வழிப்படுத்தி ஜீவ பாதைக்கு என்ன நடத்தும் என்று சொன்னார். இந்த தாவீது சவுல் அப்படி அல்ல. பாருங்கள், 30 நாள் உனக்கு சுகமளிக்கிற வல்லமையை தந்து, உனக்கு பிசாச விரட்டுகிற வல்லமையை தந்து, உன்னை வச்சிருக்கிற என் தேவாதி தேவனுடைய இருதய தாகத்தை தீக்க, இருதய விருப்பத்தை தீக்க 30 நாள் அளவு ஊழியம் செய்து ஒரு ஆத்மா 30 நாளும் 30 பேருக்கு ஜெபம் பண்ணி விடுதலை கொடுக்கலாம். அந்த பவரை உன் கையில தந்திருக்கிறார். அந்த வல்லமையை உனக்கிட்ட தந்திருக்கிறார். இதை விட்டுட்டு நீ 30 நாளளவும் உனக்காக ஓடி, உனக்காக தேவைகளை சந்தித்து, ஆண்டவருடைய தேவைகளை சந்திக்காதது நிமித்தம் இந்த கிருபையும் நம்ம விட்டு ஓடுகிறோம். தெரியுமா? கிருபை போகுமா போவாதா? தந்துட்டு போனார், சீக்கிரம் வந்துடுவார். வருகை பற்றி நினைச்சாதுங்க. ஆத்மா கனியை தேவனுடைய சபையிலே, திருச்சபையிலே ஆண்டவர் வாசம் செய்கிற இடத்திலே கொண்டு சேர்க்காவிட்டால், அவர் புசிக்கும்படியான கனிகளை கொண்டு சேர்க்காவிட்டால், ஆண்டவர் ஆகிய தேவன் இந்த ஆத்மா ஆதாயம் செய்யாம இருக்கிற தாளந்தை எடுத்து உள்ள ஒன்றை கொடுத்துருவார். ஜாக்கிரதை, அதை எடுத்து கொடுத்துட்டாரு. நீ அந்த பரிதாபம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை. சிந்தித்து பாருங்கள். யாத்திராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒரு விசை வாசிங்களா. யாத்திராகமும் 3:7. அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தை உபத்திரவத்தை வேதனையை பார்த்தாராம். வேதனை பார்க்கிறேன். எகிப்து ஜனங்கள் வேதனை. ஏன் வேதனை? அங்கு இருக்கிற விக்கிரக ஆராதனை குறி பார்க்கிறது. அந்த ஜனங்களோடு ஜனங்களாய் அவர்கள் அகப்பட்டு அமிழ்ந்து போயிருக்கிறார்கள். இன்று உன்னுடைய வேதனையை கர்த்தர் பார்க்கிறார். இன்றும் எந்த வேதனையோடு நீ வந்திருக்கிறாய் என்பதை பார்க்கிறாய். அந்த வேதனை வருவதற்கான வழி எது என்று நீ ஆராய்ந்து பாரு. உன் கையில தந்த தாளந்தை நீ பிரயோஜனப்படுத்தாமல் இருந்தால் அவர் வேதனை கூட்டாமல் இருப்பாரோ? சுருக்கமா சொன்னா, தேவனுடைய இருதய விருப்பத்தை நிறைவேற்றாம நீ ஒரு கயவனும் கயவத்தியுமாய், ஒரு கள்ளனும் கள்ளியுமாய், ஒரு திருடனும் திருடியுமாய், ஒரு பொல்லாதவனும் பொல்லாதவளுமாய் இருந்தால் வேதனை கூடாமல் இருக்குமோ